ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, அமாவாசை தினத்தில் பெண்கள் ஒரு சொம்பு தண்ணீரை வீட்டில் இப்படி வச்சா போதுங்க, முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கோபமும் தணிந்து அவங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம பெறலாம். இது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வீட்டில் கஷ்டங்கள் வருது அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளவோ பரிகாரம் பூஜைகள் செய்தாலும் மறுபடியும் நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுடைய கோபம் தான். முன்னோர்களுடைய கோபம் அப்படின்னாக்கா, அவங்க மனம் வருந்தி என்றைக்குமே நம்மளை திட்டி சாபம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் வரும், நம்மளை மறந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். அந்த ஏக்கம் தான் சாபமாக மாறும். அது நம்ம மட்டும் இல்லைங்க, நமக்கு அடுத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளை நிச்சயமாக அது பாதிக்கும். அந்த அளவுக்கு அந்த சாபம் பொல்லாதது. இதை தடுக்க என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னோர்களுக்கு நம்ம செய்யும் கடமையை தவறாமல் செஞ்சுட்டு வரணும். இதற்காக தான் அமாவாசை வழிபாடு, இறந்த திதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கும் வழிபாடு, இதெல்லாம் முறையாக நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய சாஸ்திரத்தில் எப்பொழுதுமே ஆண்களுக்குன்னு ஒரு தனி கட்டுப்பாடு இருக்குது, பெண்களுக்குன்னு ஒரு தனி கட்டுப்பாடு இருக்குது. ஆணும் பெண்ணும் சமம்னு எவ்வளோதான் பேசினாலும் பெண்களுக்கு ஒரு தனி கட்டுப்பாடு விதிமுறை இருக்க தான் செய்யுது. இதை நம்ம மீறவும் கூடாது. அதை மீறது தர்மமும் இல்லை. பெண்கள் திருமணமாகி வந்ததுக்கப்புறம் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களை தான் அவங்க வழிபடணும். பிறந்த வீட்டில் இருக்கும் முன்னோர்கள், அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இப்படி அவங்களுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை நினச்சி புகுந்த வீட்டில் வழிபாடு செய்ய முடியாது. இதற்கு சாஸ்திரமும் இடம் கொடுக்காது. அவங்கள நம்ம மனசார நினைக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. இருந்தாலுமே நம்ம பிறந்த வீட்டில் நம்ம தாத்தா பாட்டிக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்முடைய பேத்தி, நம்ம மகள், இவங்கெல்லாம் நம்மளை என்ன நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் நிச்சயமாக இருக்கும். அவங்க மனசை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நம்ம எப்பொழுதுமே தன்னுடைய, அதாவது புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வேறு யாரையுமே உள்ளே வரத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்களாம். அதனால் அமாவாசை தினத்தில் வீட்டிற்கு வெளியே தென்மேற்கு மூலையில் ஒரு சின்ன சொம்பில் தண்ணியை வச்சுடுங்க. நம்முடைய தாய் வீட்டு முன்னோர்களை நினச்சி இந்த சொம்பு தண்ணீரை நீங்கள் வைக்கணும். நிச்சயமாக நீங்கள் அவங்கள நினச்சி வைக்கும் இந்த ஒரு சொம்பு தண்ணீர் போதுங்க, அவங்க மனசை குளிர வச்சிடும். எப்பொழுதுமே இப்போ புகுந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா, அதாவது நம்ம புகுந்த வீட்டில் நம்மளுடைய கணவருடைய தாய் தகப்பன் அவங்களுடைய முன்னோர்களை நினச்சி தான் நம்ம வழிபாடு செய்வோம். அதுதான் நியதி. ஆனால் நம்ம தாய் வீட்டில் இறந்து போன நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்முடைய முன்னோர்கள், அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களெல்லாம் நினச்சி இது மாதிரி ஒரு தென்மேற்கு மூலையில் நம்ம வீட்டு வாசலில் ஒரு சொம்புல தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக அவங்களுடைய மனதை நம்ம குளிர வச்சதுக்கு சமம். இதை நம்ம செய்துட்டு வரும்போது அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆத்மா நம்ம வீட்டில் வேறு எந்த ஆத்மாக்களையும் உள்ள நுழைய அனுமதி கொடுக்காதான். இதனால தான் அந்த சொம்பு தண்ணீரை நீங்கள் புகுந்த வீட்டில் வாழும் பெண்கள் நீங்கள் தங்களுடைய கைகளாலேயே நீங்கள் அவங்களெல்லாம் நினச்சி வேண்டிக்கிட்டு இந்த ஒரு சொம்பு தண்ணியை வாசலில் வச்சுடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வமும் முன்னோர்களும் உங்களை பார்க்கறதுக்காக வருவாங்கன்னு ஐதீகம். அதில் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் எப்பொழுதுமே சமையல் அறையில் ஒரு சொம்பு தண்ணீரை மூடி போடாமல் திறந்து வச்சுருங்க. இது மாதிரி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களை பார்க்க வரக்கூடிய முன்னோர்கள், உங்கள் வீட்டு குலதெய்வம், இவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பெண்களுக்கு திருமணமானதுக்கப்புறம் கணவரின் வீட்டு முன்னோர்கள் தான் அந்த பெண்ணுக்கு முன்னோர்கள். உங்களுடைய வீட்டுக்கு வரும்பொழுது மனமகிழ்ந்து அந்த தண்ணீரை அவங்க பருகி உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். உங்கள் வீட்டு நன்மைக்காக இந்த 2 பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வரும்பொழுது முன்னோர்களின் கோபம் சாபம் ஏதாவது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் நிச்சயமாக மறைஞ்சிடுங்க. மறக்காமல் அமாவாசை நாள் அன்னைக்கு தென்மேற்கு மூலையில் வாசலில் ஒரு சொம்பு தண்ணி மூடி போடாமல் வச்சுருங்க. அதே மாதிரி உங்கள் சமயக்கட்டிலையும் நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி வச்சுருங்க. வாசலில் இருக்கிறது உங்களுடைய பிறந்த வீட்டு முன்னோர்கள், அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையிறதுக்கான ஒரு வழி, ஒரு பரிகாரம். இங்கே உள்ளார நீங்கள் கிச்சனில் சமையல் கட்டில் வைக்கிற தண்ணீர் உங்களுடைய கணவரின் முன்னோர்கள், அவங்க தான் உங்களுடைய முன்னோர்களும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும்.
அவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த 2 பரிகாரமும் நம்ம செய்கிறதுனால நம்ம குடும்பம் என்றைக்குமே சுபிட்சமாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த தெய்வங்களை போய் வணங்கினாலும், எங்கே எப்பேற்பட்ட கோவிலுக்கு போனாலும் சரி, திருப்பதிக்கே நம்ம போயிட்டு வந்தாலும் சரி, காசிக்கே போயிட்டு வந்தாலும் சரிங்க, நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வம் ஆசீர்வாதமும் இருந்தால்தான் மற்ற தெய்வங்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. பெண்கள் நீங்கள் இந்த ஒரு 2 விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தால் உங்களுடைய வீட்டில் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் சிறப்பாக இருக்கும். எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய சந்ததிகள் வாழையடி வாழையாக நல்ல செல்வாக்கோட சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க. இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளோடும் எப்பொழுதும் வராகி அம்மனின் அருளோடும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.